ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 60 நாளில் 1 லேக் சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சோட டே 8 இன்னைக்கு டேட் வந்து ஏப்ரல் 8. இப்போது டைம் என்ன ஆகுதுன்னா 7 ஆக போகுது கைஸ். 6:53 ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நமக்கு இப்போ ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது எங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி திருப்பூர் ஒரு ட்ராப்பு. பைக் பூஸ்ட்டில் தான் வந்துச்சு. நான் ஒரு 1/4 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்டர் எதுவும் இல்லை. கைஸ், கஸ்டமர் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோம். இவங்க தான் கஸ்டமர்னு நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு போகணும்? ஓகே ஓகே கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 29 கிலோமீட்ரு 44 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. சரி, ஓகே, வந்துடும். கொஞ்சம் வெயிட் வந்துரும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு மணி டெபிட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே இதை பாருங்கள், எனக்கு ரேப்பிடோலேருந்து வந்துடுச்சு. முடிஞ்சது. ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ கைஸ். இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 389 வந்துச்சு. ஓ சாரி, இதுக்கு 289 வந்துச்சு. கஸ்டமர் 310 பே பண்ணிட்டாங்க கைஸ். கைஸ், நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது ஒரு சின்ன ரைடு. 3 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு, 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு. இதே எடுத்தோன்னா 3 கிலோமீட்டருக்கு 30 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க கைஸ். அதனால் எடுத்துட்டேன். ஓகே, இது போய் பிக்கப் பண்ணலாம். ஒரே நிமிஷம். கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 69 கிடச்சிது. இது 3 கிலோமீட்டர் தான் கைஸ் இந்த ரைடு. 3 கிலோமீட்டருக்கு ஆல்ரெடி 30 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. இப்போது 100 பே பண்ணியிருக்காங்க கைஸ். ஓகே, இப்போ வரும்போதே இன்னொரு ரைடு எடுத்துட்டேன் கைஸ். அது எங்கன்னா 3 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணி பெருங்குடி ட்ராப்னு வந்துச்சு. இது ஊபர் பார்சலில் வந்துச்சு. அந்த 3 கிலோமீட்டர் எங்கன்னா அதோ இங்கே தான் கைஸ், பக்கத்தில் தான். வர வழியில் தான் இருந்துச்சு. அதை போய் பிக்கப் பண்ணலாம். இன்னொரு ரைடு கூட வந்துச்சு கைஸ். போர்ட்டரில் கேளம்பாக்கத்தில் பிக்கப் பண்ணி திருவான்மையூர் ட்ராப்பு. 350 மேலே வந்துச்சு அமௌண்ட்டு. ஆனால் பைக் ஓட்டிகிட்டு இருந்ததுனால அதை எடுக்க முடியல. ஒரு செகண்ட் மிஸ் ஆனிச்சு, அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க கைஸ். ஊபர் பார்சலை பிக்கப் பண்ணியாச்சு. இந்த பார்சல் தான். இது 21 கிலோமீட்டரு 43 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். போகிற வழியில் இன்னொரு ஆர்டர் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ இந்த பார்சலை பிக் பண்ணிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்பேன். நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். அப்படியே இது வந்த வழியில் ஆப்போசிட்டில் ஒரு 2 கிலோமீட்டரை பிக்கப் பண்ணி காரப்பாக்கம் ட்ராப்பு. இது ரேப்பிடோ பைக் பூஸ்ட்டில் வந்துச்சு கைஸ். அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணலாம் கைஸ். பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் பிக்கப்பு. ஓகே ஓகே ஓகே, நான் கேட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, எங்கண்ணா? லெஃப்ட்டு ரைட்டு. கைஸ், இப்போ கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இது 18 கிலோமீட்டர் 38 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டுருக்கு கைஸ். நம்ம ரேப்பிடோ கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கு அமௌண்ட் 193 வந்துச்சு. கமிஷன் போக 181 கைஸ். இப்போ அந்த
ஊபர் பார்சல் போய் கொடுக்கலாம். கைஸ், இந்த ஊபர் பார்சல் டெலிவரி லொக்கேஷன் வந்தாச்சு. என்னண்ணா கோடு கொடுத்துருக்கீங்களாண்ணா? 1349. ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே கைஸ், இந்த பார்சல் டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு 237 அமௌண்ட் வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் இன்னும் பே பண்ணல. பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. கஸ்டமர் பே பண்ணிட்டாரு கைஸ். 237 வந்துச்சு, 240 பே பண்ணியிருக்காரு. நான் இந்த பார்சல் லொக்கேஷன் போனோடனே வலசரவாக்கத்துக்கு ஒரு ஆர்டர் அடிச்சு ஊபரில் தான் வந்துச்சு. அக்செப்ட் பண்ணிட்டேன். 2286 போலாமா? கைஸ், இந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 18 கிலோமீட்டர் 43 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். நான் ஒரு டவுட்லேயே தான் வந்தேன் இது கிடைக்குமான்னு. ஏன்னா கஸ்டமர் கன்ஃபார்மும் பண்ணல. அதுவும் இல்லாமல் இது 20 கிலோமீட்டருக்கு 320 ரூபா அமௌண்ட்டு காமிச்சிது எனக்கு. ஓகே, ஒரு வழியாக பிக்கப் பண்ணியாச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கைஸ், இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு நமக்கு 288 காமிக்குது. கஸ்டமர் 350 பே பண்ணிட்டாரு. நமக்கு ஊபர் வேலெட்டில் கூட ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ். அப்போ நமக்கு டோட்டலாக இதில் 320. கைஸ், போன ரைட்லேருந்து நமக்கு 31 ரூபா ஊபர் வேலெட்லேயே ஆட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா 350 + 31 381 கைஸ் போன ரைடுக்கு நமக்கு கிடைச்சது. ஓடிபி சொல்லுங்கள். जी 5971 5971 511 இல்லை அவர் பே பண்ணுவார். கைஸ், லாஸ்ட் ஆர்டர் வலசரவாக்கத்தில் முடிச்சிருப்போம். இப்போ எங்கே இருக்கோன்னா இது வந்து மகேந்திரா சிட்டி. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வலசரவாக்கத்துக்கு ஒரு ரேப்பிடோ பார்சல் ஒன்று கிடச்சிது. அப்படியே வர வழியில் குரோம்பேட்டுக்கு ஒரு ஆர்டர் கூட கிடச்சிது கைஸ். அந்த ஆர்டரையும் அப்படியே முடிச்சுட்டு இங்கே வந்துட்டேன். அந்த குரோம்பேட் ரைடுக்கு 234 வந்துச்சு. கஸ்டமர் 240 பே பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரைடு முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஆர்டர் கிடைக்குதான்னு. என்னங்க ப்ரோ சொல்லுங்கள், போகலாமா? கேஸ், இது காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் மகேந்திரா சிட்டிலேருந்து. அங்கேருந்து நான் சும்மாவே இங்கே வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து நமக்கு ஒரு ரைடு கிடச்சிருக்கு கேஸ். இது இங்கன்னா இங்கே காட்டாங்குளத்தூரில் பிக்கப் பண்ணி தாம்பரம் ட்ராப்பு. தேங்க்யூ. ஆர்டர் மகேந்திரா சிட்டியில் முடிச்சிருப்போம். அங்கேருந்து மைக் ஒர்க் ஆகலை கைஸ். மைக் ஒர்க் ஆகலன்ட்டு நான் எங்கேயாச்சும் கடை இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். சும்மாவே ரூமுக்கு ஓட்டுற மைண்ட் செட்டே இல்லை. அப்படியே வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டேன். அப்புறம் வர வழியில் ஒரு ஆர்டர் கிடைச்சிது கைஸ். எஸ்ஆர்எம்லேருந்து தாம்பரம் முடிச்சாச்சு. அதுக்கு நமக்கு 205 வந்துச்சு. ஓகே, இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். மணி 3 ஆகுது.
மைலேஜ் சொல்லுங்கள். 0 டேங்க் ஃபுல்லு தானே? ஆமாம். மைலேஜ் கைஸ் நம்ம இன்றைக்கி டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 2185. பெட்ரோலுக்கு 295 வந்துச்சு. மார்னிங் சாப்பிட்றதுக்கு 60 ரூபா ஆச்சு, மதியம் 90 ரூபா ஆச்சு. நம்மளோட ப்ராஃபிட் இன்றைக்கி 1710 கைஸ். நம்ம 60 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறன்ற சேலஞ்சு டே 8 இன்றைக்கி. நம்ம 8 நாளில் சேர்த்து 12,850 ரூபா ஏர்ன் பண்ணிட்டோம் கைஸ். கைஸ் இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் பைக் ஓடி இருக்குன்னா 182 கிலோமீட்டர் ஓடி இருக்குது கைஸ். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.